ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரியலான ஆனால் எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி பற்றி. ஒரு சின்ன டோகோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்பேஸுக்கு போன ஒரு உயிராக இது இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா லைக்கா. இது ஒரு பெரிய சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப பெயின்ஃபுல்லான செக்ரிஃபைஸாகவும் இருக்குது. ஏன்னா லைக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸுக்கு போயிட்டா, ஆனால் உயிரோட திரும்பி வரல. அந்த ஸ்டோரி என்னென்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1950 சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஸ்பேஸில் பிக் காம்படிஷன் போய்கிட்டே இருந்துச்சு. யார் முதலாவது 3க்கு இல்லைனா மாசுக்கு ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ரேஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது ரஷ்யா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னென்னா, இந்த ஸ்பேஸுக்கு முதலாவது ஒரு உயிரினத்தை நாங்கள் அனுப்பலாம்னு சொல்லி. ஆனால் அது ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது. அவங்க ஒரு ஸ்ட்ரீட் டாகை சூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யாவில் மஸ்கோ ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு சின்ன ஃபீமேல் தெருநாயை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த தெருநாய் ரொம்ப காமாக ஒபீடியண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்மால் சைஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ ராக்கெட் கேப்சூலுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க அதை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டோகுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க லைக்கான்னு சொல்லி. ஆனால் கஷ்டமான விஷயம் என்னென்னா, லைக்காவுக்கு தெரியா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இது ஒரு ஒன்-வே மிஷன்னு கூட அதுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. 1957 நவம்பர் 3 ரஷ்யா ஸ்பட்னிக் 2 ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. அந்த ராக்கெட்டில் தான் லைக்கா ஸ்பேஸுக்கு முதல் தடவையாக போகிறாங்க. உலகத்திலே முதல் தடவையாக ஸ்பேஸுக்கு போன எனிமலாக இது உருவாக்கப்படுது. இது ஒரு பிக் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் சேட் பார்ட் என்னென்னா, லைக்கா ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியான எல்லா பிளேன்ஸையுமே சயின்டிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ரிட்டன் வர பிளேன் அவங்கக்கிட்ட இருக்கலை. அதாவது லைக்கா ஸ்பேஸுக்கு போய் உயிரோட திரும்பி வர சான்ஸே இல்லைன்னு விஷயம் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இது ஒரு சூசைட் மிஷன் மாதிரி தான் இருந்திருக்கு. ராக்கெட் லான்ச் ஆன கொஞ்சம் மணித்தியாலத்துக்கு அப்புறமா லைக்காவோட கேப்சூல் ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. லைக்கா அதுக்குள்ளே தனியாக பயத்தோட கொஞ்சம் மணித்தியாலத்துக்கு அப்புறமா இறந்து போகுது. இந்த முழு உலகமே ஷாக் ஆகுது. எல்லாரும் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் இவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு டோகை ஸ்பேஸுக்கு அனுப்ப பிளான் பண்ணது? அவங்களுக்கு இது தப்புன்னு தெரியலையான்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு சயின்டிஸ்ட் கூட இதை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறாங்க. நாங்கள் தான் லைக்காவுக்கு ப்ராப்பரான கேர் கொடுக்காம அது ஸ்பேஸுக்கு அனுப்பினோம்னு சொல்லி இதுக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. லேட்டராக ரஷ்யாவில் லைக்காக்குன்னு சொல்லி ஒரு சிலை வைக்கிறாங்க. எதுக்காகனா, லைக்கா பண்ண உயிர் தியாகத்துக்காக, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சிலையை வைக்கிறாங்க. லைக்கா ஒரு நார்மலான ஸ்ட்ரீட் டாகாக தான் இருந்துச்சு. ரோட்டில் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு சிம்பிளான எனிமல். நம்ம ஏர்த்தில் இருந்து ஸ்டார் வர கட்டின்னு போன ஒரு சைலண்டான ஹீரோ தான் லைக்கா, த டாக் ஹூ டச் த ஸ்டார்ஸ்.